அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பரிசுத்தமாக இருந்தால் தான் நாம் கடவுளிடத்திலே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இது பல நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை பேசக்கூடிய பல நபர்கள் இதனுடைய சத்தியத்தையும் கடவுள் வேதாகமத்திலே எவ்வண்ணம் இதை உண்டாக்குகிறார் அப்படிங்கிறதும் புரியாமல் மக்களை குழப்பி அவர்களை குற்ற உணர்வுகளை தள்ளி கடவுளை அவர்கள் நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வசனம் பல நேரங்களில் சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி சொல்லிட்டு நம்ம பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம சேர முடியாது, நம்ம பரிசுத்தம் இல்லாமல் அவரிடத்துல நாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டு அடுத்ததாக எங்கே போயிடுவாங்க அப்படின்னா, அந்த பரிசுத்தத்தை நாம் தான் நமக்குள்ளாக உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக என்ன செய்யணும், மாற வேண்டும், நீங்கள் எப்படி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை மனிதர்களாகிய நாம் அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இம்மீடியட்டாக என்ன செய்யப்படும் அப்படின்னா விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அப்படி தான் பல போதகர்கள் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு உண்மையாகவே வேதாகமம் சொல்லக்கூடிய பரிசுத்தம் என்ன அப்படிங்கிறதும், அல்லது எவ்வண்ணம் வேதாகமத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியாததுனாலையும், வெறுமனே கிரியை அடிப்படையிலே கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டு கிரியை அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் வாழப்பட வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்லி விசுவாசிகளை ஒரு விதமான போராட்டத்திற்குள்ளேயும் அவங்கள ஒரு சமாதானமின்மையை அவங்களுக்குள்ளே உருவாக்கி அவங்கள பார்த்திங்க அப்படின்னா அந்த முழு கிறிஸ்தவ வாழ்க்கையையும் ஒரு போராட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இன்றைக்கு பல போதகர்கள் மாற்றி தரதை நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லக்கூடிய அதே வேதாகமம் இன்னொரு வசனமும் சொல்லுது. என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதாவது கடவுள் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது அடுத்தது. அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மிடத்திலே தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஓகேவா? அப்போது கடவுள் எப்படிப்பட்ட பரிசுத்தராக இருக்கிறாரோ அதை போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் அவருடைய எதிர்பார்ப்பு, பரிசுத்தத்தை பற்றி அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். கடவுளுடைய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நாம் வரும்பொழுது அந்த பரிசுத்தம் எப்பேற்பட்ட பரிசுத்தம் அது இல்லையா? 100% பியூர், சுத்தமான ஒரு தேவனிடத்தில் எந்த வேற்றுமையும் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு சின்ன ஸ்மால் டாட்டு கூட, ஒரு சின்ன ஒரு அசுத்தம் கூட கடவுளிடத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு மிக முழுமையான, ஒரு குறையும் இல்லாத, பரிபூரணமான, இல்லையா, எல்லா வார்த்தையும் நம்ம பயன்படுத்தலாம், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ளவராக கடவுள் இருக்கிறார். இப்போ கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே இது இப்படி பரிசுத்தமாக நீ இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீ என்னிடத்திலே வர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்லுவோம், ஒரு மனிதனால் இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தனாக அவன் மாறி அவன் தேவனுடைய சமூகத்திலே கடவுளால் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தராக அவன் மாற முடியுமா? ஒரு அசுத்தமும் இல்லாத, துளி கூட அசுத்தம் இல்லாத ஒரு பரிசுத்தனாக அவன் மாறி, அப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் அவன் கடவுளிடத்திலே போக முடியும், அப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் கடவுள் அவனை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத கிரியை அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்வோமானால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாம் கடவுளிடத்திலே போகத்தான் முடியுமா? அல்லது இந்த உலகத்தில் எந்த மனிதன் தான் கடவுளை கட்டி சேர முடியும்? அப்போது இது புரியாமல் பல நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பரிபூர்ண பரிசுத்தத்தை நான் உண்டாக்கி நான் கடவுளிடத்துல போவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவதாக ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு கடவுளை அவர்கள் இப்படி செய்ய 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 நான் இன்னும் அதிகமாக கடவுளை நெருங்கி சேர்க்கிறேன் என்கிற ஒரு தவறான புரிதலிலே அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிசரபிளான ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு மாற்றுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வேதாகமத்திலே நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி சொன்ன அதே வேதாகமம் தான்
உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேதாகமம் மிக தெளிவாக இருக்குது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இதுவும் வேதாகமம் தான் சொல்லுது. அதே வேதாகமம் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு முழுமையான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பது உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நமக்குள்ளாக கொடுப்பவர், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்மை அப்படிப்பட்ட பரிசுத்தவானாக மாற்றக்கூடியவர் கர்த்தர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எப்படி ஆண்டவர் அவர் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான அந்த பரிபூர்ண பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அதை எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அங்கே தான் நற்செய்தி வருகிறது. ஏன்னா எப்போவுமே நற்செய்தி அப்படிங்கிறது ஒரு துர்ச்செய்தியினுடைய பின்னணியிலிருந்து தான் அறிவிக்கப்படுகிறது. இங்கே துர்ச்செய்தி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஏன் அது நற்செய்தி? அந்த நற்செய்தி ஒரு துர்ச்செய்திக்கு மாற்றாக அறிவிக்கப்படுகிறது. இங்கே துர்ச்செய்தி என்ன தெரியுமா? மனிதன் பாவத்திலே விழுந்து விட்டான், மனுக்குலம் பாவத்திலே விழுந்து விட்டது. அப்போ முழு மனுக்குலமும் பாவத்தினால் கரைபட்டு இருக்கிறது. கடவுள் நம்மை படைத்த அந்த படைப்பு அப்படிங்கிறது கரைபட்டு போயிற்று. முழுவதுமாக மனிதன் கரைபட்டு போய்விட்டான். ஒரு பால் இருக்குது, ஒரு பானை பால் இருக்குது. அந்த ஒரு பானை பாலில் ஒரு சொட்டு விஷம் முட்ட உடனே அது பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஒரு சொட்டு மட்டும்தாங்க விஷம், மீதி எல்லாம் பால் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பானை பாலில் அந்த ஒரு சொட்டு விஷம் உள்ளே போன உடனே அந்த முழு அந்த பானை பாலும் என்னவா மாறுகிறது? விஷமாக மாறுகிறது. அதே மாதிரி நீங்கள் சுத்தமான தண்ணி, ஒரு பானையில் ஒரு அழுக்கு கூட இல்லாத சுத்தமான தண்ணி வச்சிருக்கிறீங்க. அதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய சாக்கடையிலேருந்து மேலோட தான், அந்த சாக்கடை கீழே இருக்குது, அந்த சாக்கடைக்கு மேலே தண்ணி அப்படி தெளிஞ்சு நிற்கும் இல்லையா? அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி கோரிக்கொண்டு வந்து அந்த சுத்தமான தண்ணிக்குள்ளே அப்படி உள்ளே ஊற்றி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், அது பானை ஃபுல்லாக நல்ல தண்ணி தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் தான் சாக்கடை தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாம் மற்றபடி சுத்தமான தண்ணி தான், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சுத்தமான தண்ணி தானா? இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய முழு மனித சுபாவமும் பாவத்தால் கரைபட்டு போனதாக இருக்கிறது. நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே ஏதோ ஒரு சில நல்ல காரியங்களை செய்பவர்களாக காணப்படலாம். அதில் இட்ஸ் a நார்மல் திங். ஆனால் அப்படி நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் நல்லவங்க கிடையாது. ஏன்னா பாவம் என்கிற அந்த விஷம், பாவம் என்கிற அந்த அசுத்தம் நமக்குள்ளாக கலந்து போய் எங்கும் அது கலந்ததாக இருக்கிறது. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, பாவியாக இருக்கக்கூடிய நான் என்னையே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே மிகப்பெரிய துர்ச்செய்தி என்ன? கடவுள் சொல்கிறாரு, நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் எங்கிடத்துல வர முடியும். ஆனால் பிரச்சனை என்ன? நானோ பாவியாக இருக்கிறேன், நானே என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு மனிதனும் என்னை பரிசுத்தப்படுத்த முடியாது. இப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் என்னிடத்தில் வருவதற்கு தேவையான பரிசுத்தத்தை நானே உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் அங்கே நற்செய்தி. அங்கே எப்படி அந்த பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாவங்களுக்கான பரிகார பலியாக, நம்முடைய பாவ நிலைக்கான தீர்வாக அவர் சிலுவையிலே ஒரு அடிக்கப்படும் ஆட்டை போல அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுகிறார். அதன் மூலமாக நம்முடைய பாவ நிலையும் நம்முடைய பாவ செயல்களும் முழுமையாக சிலுவையால் அந்த தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் வேதாகமம் சொல்லுது, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பாவ நிலைக்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை, என்னுடைய பாவ செயல்களுக்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அப்படின்னு சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? வேதாகமம் சொல்லுகிறது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம், பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். என்ன நடக்குது? அவரை நான் ஏற்றுக்கொண்ட உடனே நான் முழுமையாக எனக்குள்ளாக இருக்கிற அந்த நிலையிலே உடனே நான் அடுத்த நாள்லேருந்து ஒரு தப்பும் பண்ணாத ஒரு பரிசுத்தவானாக நான் மாறி விடுவதில்லை இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள் எனக்குள்ளாக தொடர்ந்து இருக்குது. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய அந்த நீதி என்னும் ஆடையை எனக்கு அணிவிக்கிறார், அவருடைய பரிசுத்தம் என்னும் ஆடையை எனக்கு அணிவிக்கிறார். அப்பொழுது
என்னுடைய பாவ நிலையானது அவருடைய நீதியினாலே மூடப்பட்டு இருக்கிறது. கபார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்துவாங்க. எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் பொழுது அந்த இரத்தம் அது கொண்டு போய் அது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அது என்ன செய்யப்படும், அங்கே உள்ள அதில் வந்து அவங்க கிருபாசனத்திலே அங்கே அது தெளிக்கப்படும். அது கபார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே பாவம் மறைக்கப்படுகிறது. அப்போ அதே விஷயந்தான், ஆண்டவர் அந்த பாவியாகிய நம்மை அவருடைய நீதியினால் முழுவதுமாக மூடி விடுகிறார். அவருடைய பரிசுத்தத்தினால் முழுவதுமாக மூடி விடுகிறார். இப்பொழுது கடவுள் என்னை பார்க்கும் பொழுது அவர் கிறிஸ்துவின் ஆடையினாலே, கிறிஸ்துவின் நீதி என்னும் ஆடையினாலே நான் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறார். கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் என்னும் ஆடையினாலே நான் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறார். இப்பொழுது அந்த பரிசுத்தம் முழுமையானதாக இருக்கிறது. அது கடவுள் எதிர்பார்க்கும் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த நிலையிலே நாம் என்ன செய்யப்படுகிறோம், கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ இதை பற்றி பேசும்போது உங்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அப்படியானா நான் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கலாமா, ஆண்டவர் என்னை மூடிட்டார் இல்லையா? அதற்காக இது பேசப்படவில்லை. இந்த சத்தியம் எதற்காக சொல்லப்படுகிறதுனா, பாவியாகிய நம்மை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இப்போது இதில் விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது நம்முடைய நிலை அடிப்படையிலான பரிசுத்தம் இல்லையா, நாம் மூடப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த நிலை அடிப்படையிலான பரிசுத்தம் இவ்வண்ணமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நாம் தைரியமாக தேவனுடைய சமூகத்திலே சேரக்கூடிய சிலாக்கியத்தை பெறுகிறோம். அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம். தைரியமாக அவருடைய கிருபாசனத்தண்டையிலே சேரக்கூடிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இவ்வண்ணம் நாம் தைரியமாக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் அவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அந்த பரிசுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு பண்ணுறார். நிலை அடிப்படையிலே முழுவதுமாக நான் பரிசுத்தத்திலே மூடப்பட்ட நான் தேவ சமூகத்திலே நான் தொடர்ந்து அதை நம்பி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேதாகமத்தை கற்றுக்கொண்டு சரியான ஒரு வேதாகம அடிப்படையிலான திருச்சபையிலே என்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு நான் சரியான விதத்தில் இருப்பேனானால், தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்வேனானால், அது என்னுடைய வாழ்விலே செயலிலும் நான் பரிசுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர அது எனக்கு உதவி செய்யுது. அப்போது நான் பரிசுத்தமாகி அதுக்கப்புறம் கடவுளிடத்துல போகணும், இந்த பரிசுத்தத்தை நான் தான் எனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு கடவுளிடத்துல போகணும் அப்படின்னு சொல்லுவோம்னா அது வேதாகமத்திற்கு முரண்பாடான ஒரு விஷயம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, முதலாவது ஆண்டவர் உங்களை நிலை அடிப்படையில் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்கள் கடவுளிடத்தில் போங்க, அவர் உங்களே செயல் அடிப்படையிலையும் பரிசுத்தமாக்குவார். அதாவது நான் பரிசுத்தமாகி கடவுளிடத்தில் போவது அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் முதலாவது கடவுளிடத்தில் போங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போது நாம் அவரிடத்துல போனால் தான் நாம் பரிசுத்தமாக முடியுமே தவிர நானே பரிசுத்தமாக்கிட்டு கடவுளிடத்தில் போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் பேசப்படுமானால் அது முழுக்க முழுக்க வேதாகமத்தின் சத்தியத்திற்கு அப்படியே முரண்பட்ட, அப்படியே மாற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால தான் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத, இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு டல்லான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வேதாகமத்தின் சத்தியத்தை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிவுமானால் அது நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது, அது நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது, அது கடவுள் மேல் இருக்கிற நம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக்குகிறது. நாம் ஓடி அவரிடத்தில் போவதற்கான வாசலை அது திறந்து கொடுக்கிறது. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறிவோம், அவருக்குள்ளாக பலப்படுவோம். தொடர்ந்து வேறு வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.